ஹாய், வெல்கம் பேக் டு இன்ஃபினிட் கிரியேஷன். வழுதலங்கால சூப்பராக ஒரு ஸ்டூ தேங்காய் பால் யூஸ் பண்ணி வழுதலங்கால செய்ய போகிறோம். ஓகே, வாங்க இதை எப்படி செய்கிறது பார்க்கலாம். இந்த வழுதலங்காய் ஸ்டூ செய்கிறதுக்கு தேவையான ஃப்ரெஷ்ஷான வழுதலங்காய் என்னோடய மாடி தோட்டத்துலேருந்து எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக நான் மாடி தோட்டத்துலேருந்து எடுக்கிறேன். இந்த ஸ்டூ நம்ம ரைஸுக்கு மட்டும் இல்லை, ஆப்பம், இடியாப்பம், இட்லி இதுக்கெல்லாம் கூட ரொம்ப சூப்பராக செட் ஆகும். ரைஸ்க்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி நம்ம தேங்காய் பாலில் தான் செய்ய போகிறோம். ஸோ இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் இதில் சேர்ப்போம். இதில் மிளகாய் பொடி, பெப்பர் பவுடர் இந்த மாதிரி எதுவுமே சேராது. ஸோ நமக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். செய்கிறது ரொம்ப ஈஸி. 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே கடகடா செஞ்சு முடிச்சிடலாம். முதல்ல நம்ம தேங்காய் பால் எல்லாமே எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா 10 நிமிஷம் தான் ஆகும். டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ஓகே, வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வழுதலங்காவை 2 பெரிய வழுதலங்காய் எடுத்திருக்கேன். இதை நீளமாக, அதாவது கொஞ்சம் பெரிய துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். வழுதலங்காய் டக்குன்னு வதங்கிரும். ஸோ கொஞ்சம் பெரிய துண்டுகளாக எடுத்தால் நல்லது. 2 வழுதலங்காய்க்கு 2 மீடியம் சைஸில் வெங்காயம் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், அதே மாதிரி தேவைக்கு ஏற்ற மாதிரி பூண்டு, 4-5 பூண்டு தாராளம் போதும். அதையும் சின்ன சின்ன துண்டுகளை நறுக்கி எடுத்துக்கலாம். இல்லைனா லைட்டாக தட்டி எடுத்தால் கூட போதும். இந்த ரெசிப்பியை நான் தேங்காய் எண்ணெயில் செய்கிறேன். தேங்காய் எண்ணெயில் செய்யும்போது நல்ல வாசனையும் இருக்கும், அதே மாதிரி நல்ல டேஸ்ட்டும் கிடைக்கும். 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் நம்ம நறுக்கி வச்ச பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதை தாளிச்சிடலாம். நீங்கள் கடுகு சேர்த்தும் தாளிக்கலாம். இது 3மே கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் சேர்க்கலாம். இது பொரிஞ்சு வரும்போது நல்ல ஒரு வாசனை கிடைக்கும். இப்போ ஓரளவு பொரிஞ்சாச்சு. அடுத்ததாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் மீடியம் சைஸில் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயம் நல்ல பொன்னிறமாகணும். நல்லா வதங்கி நல்ல பொன்னிறமாகும்போது தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வதங்கியாச்சு. அடுத்ததாக இதில் நம்ம தண்ணியில் ஊற போட்டிருந்தோம் இல்லையா வழுதலங்காய், இதை சேர்த்துடலாம். வழுதலங்காய் டக்குன்னு வதங்கிடும். கத்திரிக்காய், வழுதலங்காய் எல்லாமே அப்படி தான். 5 நிமிஷம் இதை வேக விட்டால் போதும். அதுக்கப்புறமா நாம் இதை தேங்காய் பால் சேர்த்து வேக வைப்போம். இப்போ மூடி போட்டாச்சு. 5 நிமிஷம் இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுடலாம். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓரளவு வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்ததுக்கப்புறமா உப்பு சேர்த்து தேங்காய் பால் சேர்த்து வேக விட்டுடலாம். இது இப்போ நல்லா மிக்ஸ் ஆயாச்சு. அடுத்ததாக தேவைக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அதோட தேவைக்கு ஏற்ற மாதிரி தேங்காய் பால் கொஞ்சம் கெட்டியான தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நம்ம எவ்வளோ காய் எடுத்துருக்கோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தேங்காய் பால் சேர்க்கணும். நான் கிட்டத்தட்ட 3/4 கப் அளவு தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வேக விட்டுலாம். இந்த வழுதலங்காய் இந்த தேங்காய் பாலில் நல்லா வேகணும். அது ஒரு 3-4 நிமிஷம் ஆகும், அவ்வளோதான். இது நல்லா கொதித்து கொஞ்சம் திக்காகும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். வழுதலங்காய் ஸ்டூ ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை விட கெட்டியாக வேணும், அதாவது தொக்கு மாதிரி வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். பட் இந்த ஸ்டேஜ்லேயே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரைஸுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஒரு ரெசிபி, இந்த ஒரு கிரேவி மட்டுமே போதும். ரைஸோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சேம் ரெசிப்பியை நீங்கள் கத்திரிக்காய் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, ஆப்பம் எல்லாத்துக்குமே அந்த கத்திரிக்காய் ஸ்டூவும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த ரெசிப்பியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம்.